ஏழதர அங்கிட்ட என்னத்துல வேடிக்கை பார்க்குற? நடுவைய பாரு, 4 பொம்பளைக கூடிடக்கூடாதே. உடனே உங்க கண்ணு அங்கேயே நோகுதுல்ல புத்தி கணீர் என்றது செங்கமலத்தின் குரல். அடே அப்பா, கிழவிக்கு கழுகு பார்வையப்போ எங்கிட்டு இருந்தாலும் நல்லா கொத்திப்படுதே. முணுமுணுத்தபடியே துறை நாத்துக்களில் ஒன்றினான். செங்கமலம் அந்த ஊர் கிராம நிர்வாக அதிகாரி சுந்தரத்தின் உடன்பிறப்பு. திருமணமாகி புக்ககத்தரிடம் ஏற்பட்ட மனஸ்தாபத்தால் மீண்டும் தம்பி சுந்தரத்துடனே வந்து தங்கிவிட்டாள். பலமுறை செங்கமலத்தின் கணவனும் அவன் சுற்றமும் பேச்சுவார்த்தைக்காக வந்தபோதும் தீராத பிரச்சனையாக செங்கமலத்தின் திருமண வாழ்க்கையோ பாதியிலேயே நின்றது. சிறுவயதிலேயே சுந்தரமும் செங்கமலும் பெற்றோரை இழந்தவர்களால் ஒருவருக்கொருவர் பாசத்தில் சளைத்தவர்கள் அல்ல. சொத்துக்களும் ஏராளம்தான். அதனை நிர்வகிப்பதில் செங்கமலத்துக்கு ஈடு இணை கிடையாது. சுந்தரத்தின் மனைவி வள்ளியம்மை பூமாதேவிக்கு ஒப்பாவாள். அவளுக்கு கணவனே கண் கண்ட தெய்வம். திருமணமாகி 6 மாதங்கள் ஆகிவிட்டன. தூரத்தில் சுந்தரத்தின் வேலையால் வியர்க்க விறுவிறுக்க ஓடி வந்தான். பெரியம்மோ, ஐயா உடனே உங்களை வீட்டுக்கு வர சொல்லியாச்சு. ஏம்ல? தெரியாதுங்கோ, சின்னம்மா வந்திருக்காக. அதானா என்னமோ, அதை சொல்லு மொத. ஏதொர நாங்கிட்டு போகவும் இங்கே வேலை சொன்னங்கச்சு. அப்புறம் நாளை என் வாயில விழாத ஆமா சொல்லியபடியே வீட்டுக்கு விரைந்தாள். இவளை கண்டதும் செம்பா எத்த என ஓடி வந்தாள். செம்பா, எங்க அண்ணு எப்படி புள்ள இருக்க? இழைச்சு போயிட்டியே. மாப்பிள்ள வந்திருக்காவளா? போ அத்த, இனிமே நான் அந்த வீட்டுக்கு போறதா இல்லை. இம்பிட்டு நாளும் நான் பட்ட பாது போதும். அதிர்ந்தவளாய், என்ன புள்ள சொல்லுத? ஐயா சுந்தரம், என்ன இது கதையால இருக்கு? செம்பா வீட்டில் நம்ம கல்யாணத்துக்கு செய்யறதா சொன்ன சீரை அறுப்புக்கு அப்புறம் தரோம்னு சொன்னோம்ல. வள்ளியம்மா முடிப்பதற்குள், ஆமாம், நம்ம கொடுத்த வாக்குப்படி செய்யத்தானே சுந்தரம் புதன்கிழமை நாள் பார்த்துருக்கு. அதில் என்ன இப்போ பிரச்சனையாமே? எத்த, அவங்களுக்கெல்லாம் பணம் தான் பெருசாக தெரியுது. நமக்கு இருக்கிற வெதப்பாட்டுக்கு இது பெருசில்ல. ஆனாலும் என்னோட அன்பு அவங்களுக்கு முக்கியம் இல்லாமல் போயிடுச்சு இல்லையா? பணங்காசு தான் பெருசா? அப்புறம் நாள் முழுக்க என்னையவே வேலை வாங்குறாங்க. எப்போ பார்த்தாலும் நான் அடுப்படியிலேயே தான் குடியிருக்கேன். அதுலேயும் நான் பார்க்குற வேலையில் குத்தம் கண்டுபிடிக்கிறது தான் என் நாத்திக்கு பொழப்பே. அவர்கிட்ட இதெல்லாம் சொன்னால் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. நான் என்னத்தை செய்ய? நான் வளர்த்த வளர்ப்புக்கு இதெல்லாம் என்னை தலையெழுத்தா? இனிமேலும் அங்கே அடிமையாக வாழ முடியாது எத்த என கூறியபடியே விசும்பினாள் செண்பகம். சரி சரி, நீ அழுவாம உள்ளே போய் உறங்கு. எல்லாத்தையும் காலையில் பேசிக்கலாமாக்கோ. ஆனால் அப்போதைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டாள். பொழுதும் புலர்ந்தது. மண் வாசனையும் மாடுகளின் சத்தமும் செம்பாவை தட்டி எழுப்பியது. கிணற்று பக்கம் நடந்து போனாள். செம்பாவின் அரவம் தெரிந்ததும் திரும்பி பார்த்தாள் புழுவக்கட்டு புளியம்மா. சின்னம்மா, நல்லா இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க? ஐயா நல்லா இருக்காங்களா என விசாரித்தார். எல்லாம் நலம்தான். என்ன இம்பிட்டு காத்தால பம்பு செட்ட பக்கம் வந்திருக்கீங்க என கேட்டாள் செண்பகம். இன்னைக்கு என் பேரப்பிள்ளைய எடுத்துக்கிட்டு மாறி வரா. யாரு? நம்ம மாறி அக்காவா? அவ எப்போ புருஷன் வீட்டுக்கு போனா? உங்களோட தானே ரொம்ப காலமாக இருந்தா? ஆமாதாயி, ரொம்ப காலமாக புருஷங்கிட்ட கோச்சிக்கிட்டு என் கூட தான் இருந்துச்சு. நான் கும்பிட்ற அந்த மாரியத்தா செங்கமலத்தம்மா உருவத்தில் வந்து என் பொண்ணை வாழ வச்சிடுச்சையா. என்ன சொல்கிற? ஒரு நாள் மாறி வீட்டுக்காரர் அவளை கூட்டிகிட்டு போக வந்தார். வந்த இடத்துல 2 பேருக்கும் பெரிய வாய் தகராறு. அப்போ பெரியம்மா வயக்காட்டுக்கு போகிறதுக்கா அந்த பக்கம் வந்தாக. அவங்கள பார்த்ததும் இதுக 2 பேச்சு நிறுத்திட்டு அமைதியாயிடுச்சுக. நான் பிரச்சனையை சொன்னேன். அவங்க 2 பேரையும் நிற்க வச்சு பெரியம்மா விளாசி புட்டாக. விளாசி என் மருமவனை பார்த்து குருமாமாவோட ஒரே பிள்ளை மாதிரி செல்லமாக வளர்ந்துருக்கா. அவளுக்கும் இடமிட்டு மாறும்போது திகைக்கத்தான் செய்யும். அதை அன்பால் பக்குவமாக மாற்ற தெரியாத நீயெல்லாம் என்னடா ஆம்பளைன்னு கேட்டாங்க பாருங்க ஒரு கேள்வி. மனுஷன் பதில் பேச முடியாமல் அப்படியே சிலையாகி போயிட்டாரு. மாறி அதான் சாக்குன்னு பெரியம்மா கிட்ட அவங்க வீட்டில் நடக்கிற கதையெல்லாம் சொல்லுச்சு. தன்னை வேலைக்காரியை விட மோசமாக நடத்துறதாகவும் அங்கே அடிமை வாழ்வு வாழாமல் எங்கள் அம்மா என்னைய 4 எழுத்து படிக்க வச்சான்னு கேட்டா. உடனே பெரியம்மாவோ விட்டு கொடுத்து போகிறது அடிமைத்தனம்னு எந்த அகராதியில் நீ படிச்சுன்னு கேட்டதும் அவளும் வாயடைச்சு போயிட்டா. நீங்கள் 2 பேருமே விட்டு கொடுக்கலினா வீண் விவாதமோ வெறுப்பும் தான் வரும். இன்னைக்கு மழையாக தெரியுறவங்க பிரச்சனை நாளைக்கு கடுகா தெரிஞ்சிரும். அப்போ அன்னைக்கு காலம் கடந்தும் போயிருக்கும். அப்புறம் நீங்கள் மனம் திருந்தி எந்த பிரயோஜனம் இல்லைன்னு புத்திமதி சொன்னாங்க. மாரியும் அதை கேட்டுக்கிட்டு மாறி அதான் சாக்குன்னு பெரியம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு புருஷன் கூட சேர்ந்து வாழ்றதா சொல்லி மனசு விட்டு பேசுச்சு. பெரியம்மாவும் இனிமேல் இப்படியெல்லாம் நடந்துக்காத,
உங்கள் வீட்டுக்காரர் வீடு தான் பெரிய பிரச்சனைனா நீ அங்கே விட்டு கொடுத்து தான் போகணும். அதே மாதிரி தான் வீட்டுக்கு வாழ வந்த மனைவியை மற்றவங்க முன்னாடி அடிமையாக நடத்தாமல் கொஞ்சம் அன்பாக குணமாக சொல்லித்தான் உங்கள் குடும்பத்துலேயும் அவங்கள அனுசரித்து போக வைக்கணும்னு மருமகங்கிட்டையும் பேசுச்சு. இப்போ இவங்க 2 பேரும் ஊருக்கு அனுப்பி வச்சு இன்னைக்கு சந்தோஷமாக என் மாவ வாழறா. யாத்தாடி பேசிக்கிட்டே நாளை ஆகிப்போச்சு தாயி. நான் இன்னொரு நாளைக்கு வந்து பிறவு பேசுகிறேன். மாரியும் பேரனும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு குருவமாக அவசரமாக துவைத்த துணிமணிகளை அள்ளியபடியே நடையை கட்டிவிட்டாள். குருவமா சென்ற பிறகு வெகு நேரம் பிரமித்து போய் நின்றாள் செம்பா. அத்தைக்கு ராஜ உபச்சாரம் செய்தாலும் அத்தைக்குள் இருக்கும் வெறுமையும் அவளது இன்னொரு பார்வையும் செம்பாவுக்கு வியப்பா இருந்தது. அதன்படி புத்தியிலும் முறைக்க ஆரம்பித்து விட்டது. தன்னுடைய வீட்டை நோக்கி நடந்தாள் செம்பா. வீட்டின் முன் வண்டி மாடி நிற்பது தெரிந்தது. உள்ளே தன் கணவன் கந்தப்பனின் குரலும் கேட்டது. மெதுவாக பின்கட்டு வழியே உள்ளே சென்றாள். அங்கு இன்முகமாய் வள்ளியம்மை, செம்பா, மாப்பிள்ளை எதையும் மனசுல வச்சுக்காம உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்காக. இப்போ நீ எந்த குட்டையும் கிளம்பாம அவங்க வீட்டுக்கு கிளம்புடி என் ராசாத்தி என்றாள். ஆமாடி, நான் வளர்த்த செல்லமே என செங்கமலத்தின் கால்களில் போயிட்டு வரேன் அத்தை. இன்னைக்கு உங்களால தான் எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைச்சிருக்கு என மனமாற காலில் விழுந்து கண்ணீர் விட்டு வணங்கி சென்றாள் செம்பா. இனி வீட்டுக்காரரிடம் விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழ்வாள் என்று நினைக்கிறேன். நாமும் இப்படியாகவே நம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து மற்றவர்களையும் அனுசரித்து நம்ம மகிழ்ச்சியுடனும் சந்தோஷமாக வாழலாம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. நன்றி.